இஸ்லாத்தின் பேரால வந்தது கஷ்டமான காரியம். அப்ப மக்கள் எதை செய்கிறார்கள்? கடினமான காரியத்தை செய்யறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நிஜமான இஸ்லாம் செய்வது பின்பற்றுவது அவ்வளவு கஷ்டம் இல்லை. அப்ப எல்லாருக்கும் பூரணமா இஸ்லாத்தை நுழையலாம். ஏன் நுழையல தெரியுமா? இங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைடா, காலம் காலமாக ஊர் வழமையாக முன்னோர்கள் சொன்னதாக சில செய்திகள் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை எப்படிப்பா விடுறது? 50 வருஷம் செய்யறமே, 60 வருஷம் செய்யறமே, விட்டுலாமா ஒரே நாள்ல? கஷ்டமான காரியம். ஆனா குர்ஆன்ல இல்லன்னு வழங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளில் இல்லன்னு வழங்குது. அதை விட முடியல. ஏன் விட முடியல தெரியுமா? என் அப்பா செஞ்சது, எங்க பெரியாசிரியத்து செஞ்சது, எங்க ஊர்ல உள்ள முன்னோர்கள் செஞ்சது, அதை எப்படிப்பா விடுறது? அதனால விட முடியல. அதுக்காக வேண்டி இதை பின்பற்றாங்க. அந்த அன்பு சகோதரர்களே, ஏன் அப்படி? அது மாதிரி ஊர் முன்னோர்களை பத்தி குர்ஆன் பேசலையா? அவலம் கானு ஆபாவுக்கும் லா யகீரூன ஷைஅன் வலாஹும் யஹ்ததூன். உங்க முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தால் அவங்களை தான் பின்பற்றுவீங்களா? அவர்கள் வழி தவறி இருந்தால் அவர்களை தான் பின்பற்றுவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், முன்னோர் என்றியே. அட முன்னோரை பின்பற்றியே அவர்கள் எதுவும் விவரம் அறியாத முட்டாளா இருந்தாலும் அவர்களை தான் பின்பற்றுவீங்களா? எல்லாத்திலும் முன்னோர் இல்ல. ஏர் கண்டிஷன் முன்னோர் யூஸ் பண்ணல, இப்ப யூஸ் பண்ண